ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சண்டை, அவங்களோட பாசம், அவங்களோட கண்ணீர் இருக்கிற மாதிரி தான் வந்து செய்யுது. ஆனால் அந்த எல்லாத்தையுமே வந்து சேர்த்து தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அந்த பாசம், கோபம், மனக்கசப்பு எல்லாமே ஒரே டைம்ல வந்து கிளம்ப போகுது. காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷன் போறதுக்காக வேண்டி கோமதி வந்து ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருமே வந்து இவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்து வரவே கூடாது அப்படின்றதுல வந்து சக்தி அண்ட் முத்துவேல் வந்து உறுதியாக வந்து இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில தான் கோமதிக்காக வேண்டி அத்தையோட பிறந்தநாள் விழாவுக்காக வேண்டி போக முடிவெடுக்கிறாரு. கடையில வச்சு பழனியை வந்து அவமரியாதை பண்ணனால தங்கமயில வந்து சரவணன் விலாசி தள்ளிடுறான். தனி கொடுத்து வந்து 2 நாள்ல செந்திலோட நடவடிக்கை எல்லாமே மீனாக்கு வந்து எரிச்சலா வந்து இருக்குது. இதனால 2 பேருக்கு இடையில பாத்தீங்கன்னா அடிக்கடி விவாதம் வந்து வெடிச்சிட்டே தான் இருக்குது. அதோட லோன் அடைக்கிறதுக்காக வேண்டி பாண்டியன் கொடுத்த பணத்தை வச்சு பர்னிச்சர், டிவி எல்லாமே வந்து செந்தில் வாங்கிடுறான். இதனால மீனா வந்து பயங்கரமா அப்செட் ஆகுறாங்க. இப்படி இருக்கிற நிலையில வந்து மீனாக்காக சாப்பாடு வாங்குறதுக்காக வேண்டி செந்தில் வந்து கிளம்பி போறான். அந்த சமயத்துல தான் கோமதிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து எமோஷனலா ஒருத்தர் வந்து மிஸ் பண்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி வந்து பாண்டியன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போவாரா, மல்லி பண்ண வேலைக்கு சரவணன் வந்து மல்லி என்ன பண்ண போறான், செந்திலும் மீனாவும் பிரிஞ்சிடுவாங்களா, என்னெல்லாம் பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மீனா வீட்டில் வந்து தனியாக இருந்துட்டு மனசுக்குள்ள வந்து கோவத்தோட வந்து பேசிட்டு இருக்கா. எவ்வளோ சொல்லியிருந்தேன் லோன் வந்து அடைக்கணும், ஆனால் கேட்காம போய் டிவி டேபிள் எல்லாமே வாங்கிட்டாரு அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் செந்தில் வந்து வாசல் திறந்து உள்ள சாப்பாடு வாங்கிட்டு வரான். உனக்கு பிடிச்ச கடையில் போய் பரோட்டா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சமாதானப்படுத்துற விதமாக வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் மீனாக்கு வந்து கோவம் கொஞ்சம் கூட தனியவே இல்லை. இப்போ எனக்கு பரோட்டா வேண்டாம், அந்த டிவி டேபிள் எல்லாம் இப்போ தேவையா, இந்த மாதிரி வந்து கேட்ட உடனே செந்தில் வந்து கடுப்பாகிறான். அதோட மீனாட்ட இது வரைக்கும் நம்ம குடும்பத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் வந்து நம்மளை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் மீனா வந்து சாப்பிட்டு முடிஞ்ச உடனே செந்தில்கிட்ட நானும் வந்து கேட்க வேணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னோட மனசு வந்து ஆற மாட்டேங்குது, இப்போ இந்த டிவி டைனிங் டேபிள் எல்லாமே தேவையா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த பஞ்சாயத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஏன் பணம், நீ பாட்டுக்கு போய் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். இதனால கடுப்பாகிற செந்தில் வந்து என்ன கேட்குறான்னா, என்ன மீனா ஓன் பணம்னு பிரித்து பேசுகிறேன் அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு மீனா ஆமாங்க, அந்த பணம் வந்து நான் லோன் அடைக்கிறதுக்காக வேண்டி மாமா எனக்கு கொடுத்தது, உங்களை நம்பி வந்தது வந்து பெரிய தப்பா போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு செந்திலும் என்ன சொல்றானா, உன்னை யார் ஓடி வர சொன்னது, உன் அப்பா பார்த்த பையனை வந்து கல்யாணம் பண்ணி இருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்றான். இதனால ஷாக் ஆகிற மீனா வந்து நான் உங்க அம்மா வீட்டில் இருந்து வந்ததை பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப செந்தில் வந்து அதை எல்லாமே ஏத்துக்காம என்ன சொல்றானா, அந்த வீட்டில் நிம்மதி இல்லைன்னு இங்க வந்தா இப்போ இங்கேயுமே வந்து நிம்மதி இல்லை அப்படின்னு புலம்பிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் கோமதி அவங்க அம்மா காந்திமதியோட பழைய போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் வந்து கண்ணீர் வருது. கோமதியோட மனசுல ஒரே ஒரு ஆசை தான், அம்மாவோட பர்த்டேக்கு வந்து போய் என்னோட ஃபேஸ் வந்து காமிக்கணும் அப்படின்றது தான், அம்மாவோட ஃபேஸை ஒரு தடவையாவது வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை தான் வந்து இவ்வளவு நாளா வந்து மனசுல வந்து இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டோட சம்மந்தமே இல்லை, எங்கள் பேரை வந்து அங்கே சொல்லவே கூடாது அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து காதில் ஒலிக்கிற மாதிரி வந்து இருக்குது. கோமதிக்கு நிம்மதியாக வந்து சுவாசிக்க முடியாமல் இருக்கிறாங்க. கையில் ஃபோட்டோ, மனசில் வந்து அழுகையோடு வந்து இருக்காங்க. நைட் ஆகுது, பாண்டியன் வராரு. கடை முடிச்சதுக்கப்புறமா உடனே கோமதிக்கு வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா, சக்தி சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனை பற்றி பாண்டியன் எப்படி பேசுறது அப்படின்னு கோமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கோமதிக்கு வந்து பாண்டியனை வந்து பார்க்கறதுக்கு முகத்தில் ஒரு தயக்கம், ஆனால் சொல்லணுமே, சொல்லாமல் இருந்தால் அவங்க மனசு வந்து நிம்மதியாக வந்து இருக்காது. மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சு பாண்டியன்ட்ட போய் காந்திமதிக்கு வந்து 75வது பிறந்தநாள் வரப்போகிறத பற்றி கோமதி வந்து சொல்கிறாங்க. அதோட மக குடும்பத்தோட வரணும் அப்படின்னு அம்மா ஆசைப்பட்டதை பற்றி எல்லாமே வந்து சொல்கிறாங்க. கோயிலில் தான் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதையும் வந்து சொல்லி முடிக்கும் போது கண்ணில் வந்து கண்ணீரால் வந்து நிறைஞ்சிருக்கு. ஃபியூ செகண்ட் சைலண்டுக்கு அப்புறம் பாண்டியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேருமே உன்னோட அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கோயிலில் தானே நடக்குது, நம்ம போய் கலந்துப்போம், அதோட அன்னதானமும் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்ட கோமதியும் பயங்கரமாக வந்து ஹாப்பியாக ஆகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணீரும் சிரிப்பும் ரெண்டும் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பாசத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அத்தனை நாள் இருக்கிற கோபத்தையும் பிரிவியும் மறந்த மாதிரி வந்து இருந்துச்சு கோமதிக்கு. இதுக்கிடையில சரவணன் வந்து கடையில் நடந்தது இன்னும் மனசுல வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறான். ரூமுக்கு வந்த உடனே இங்கே ஒருத்தி நமக்காக வந்து காத்துட்டு இருப்பானே, உங்களுக்கு கொஞ்சமாக தோணுதா அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறா. அப்போ சரவணன் வந்து என்ன சொல்றான்னா, என் மாமா யாருன்னு தெரியுமா, அவர் வந்து கள்ளப்பட்டியில் உட்காந்துருந்தார் இல்லையா, அங்கிருந்து நீ எழுப்பி நீ வந்து உட்கார்ற, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில் என் அப்பாவுக்கு அப்புறம் மாமா தான் வந்து உட்காரணும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு மயில் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நீங்க தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்றா. இதை கேட்ட சரவணனுக்கு லிட்டரலி வந்து ரத்தம் கொதிக்குது. உடனே சரவணன் வந்து என்ன சொல்றான்னா, கல்லால் உட்கார்ந்ததுக்கு அப்பனும் மகளும் வந்து கடை ஆட்டை போடணும் பிளான் பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப நொந்து குரல் வந்து என்ன சொல்றான்னா, வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு பார்த்தா அப்பனும் மகளும் 2 பேராலையும் வீட்லேயும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் போயிடுறான். மயில் வந்து அந்த இடத்துல வந்து சாஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களை நாளைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் மீனா வந்து தனியாக கண்ணீர் விட்டு துடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சரவணன் வந்து ரோட்ல நடந்துட்டு இருக்கான். பாண்டியனும் கோமதியும் கோயிலுக்கு போக வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரிவு, ஆன குடும்பத்துக்கு முடிவே இல்லை. நாளைக்கு என்ன ஆகும், செந்தில் வந்து திரும்பி வருவானா, கோமதியோட முடிவுனால சக்தி வந்து பிரச்சனை வந்து கிளப்புவாரா, சரவணன் மயில் உறவுல வந்து என்ன ஆக போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்க நாளைக்கு எபிசோடு பார்க்கறதுக்கு வந்து ரெடியா இருங்க. இதுதான் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடந்தது. எல்லாமே குடும்பத்தில் நடந்த சண்டை, பாசம், புரிதல் கலந்த கதையா வந்து இருக்குது. உங்க மனசுக்கு இந்த சீரியல் நரேஷன் வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.